மக்கள் குறைகளை போக்குவதற்காக எனது வீட்டு கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கிழக்கு ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த எந்த கட்சியையும் சாராத இளைஞர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி விஸ்வநத்தத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. விஸ்வநத்தம் பகுதியைச் சேர்ந்த லட்சம் தலைமைகளும் ஒன்றிய செயலாளர் ஆரோக்கியமும் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் கட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ராஜேந்திர பாலாஜி, மக்களுக்காக எப்போதும் உழைப்பேனே என்றும் பட்டாசு தொழிலாளர்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்றும் உறுதியளித்தார். நிச்சயமாக உங்களுக்கு அண்ணனாக இன்றைக்கும் நான் துணையாக உங்களுக்கு வாழ்க்கையை உயர்வதற்கு நான் பக்கபலமாக இருப்பேன். என்னை நம்பி வந்தவர்களை இன்றைக்கும் நான் கைவிட்டது கிடையாது. உங்களுடைய எனக்கு என்னுடைய வெற்றிக்கு உழைக்கின்ற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையுடைய வெற்றிக்கு நிச்சயமாக நான் உறுதியாக இருப்பேன். அது மட்டுமல்ல, அரசியலிலும் உங்களை அரவணைத்து உங்களுக்கு தகுந்த இடத்தை கொடுத்து உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய தியாகத்தையும் உங்களுடைய வேகத்தையும் வேகத்தையும் நிச்சயமாக நான் பயன்படுத்திக் கொள்வேன். அதன் வாயிலாக இயக்கத்திற்கு பெருமை கிடைக்கும். உங்களுக்கும் இந்த பகுதியில் மரியாதை கிடைக்கின்ற வகையிலே எனது பணி இருக்கும். பட்டாசு தொழில், அந்த பட்டாசு தொழிலுக்கு விபத்து ஆபத்து வருகிற நேரத்திலெல்லாம் பக்கபலமாக துணையாக இருந்தவர் KT ராஜேந்திர பாலாஜி. அந்த தொழிலாளர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் உறுதியாக இருந்தவர் KT ராஜேந்திர பாலாஜி. அது ஒரு அச்சகத்துறை, தீப்பிடி தொழில், இவைகளுக்கெல்லாம் பிரச்சனை என்ற நேரத்தில் எல்லாம் அதை தடுத்து நிறுத்தி இந்த தொழில்கள் பட்டாசு தொழில், தீப்பிடி தொழில், அச்சு தொழில், காலனர் தொழில் இவைகளெல்லாம் நடப்பதற்கு உறுதியாக இருந்து அந்த சதிகளை எல்லாம் முறியடித்து இந்த பக்கம் நம்முடைய சிவகாசி பகுதியிலே தொழில் வளம் பெறுவதற்கு அடிப்படை காரணம்